இந்த விவேக சிந்தாமணி என்கின்ற அந்த நூலை எழுதியவர் யார் என்று தெரியவில்லை. ஆனால் அதனுடைய அந்த இலக்கிய நடையை பார்த்தோமேயானால் ஒரு 200-300 ஆண்டுகளுக்குள்ளாகத்தான் அதனை ஏற்றி இருப்பார்கள் நினைக்கிறோம். அதுல பார்த்தோம்னா ரொம்ப அழகா எழுதியிருப்பா. உபயோகமே இல்லாத விஷயங்கள்னு பார்க்கும் பொழுது முதல் லைன் என்ன தெரியுமா சொல்றது? ஆபத்து குதவா பிள்ளை, அரும் பசி குதவா அன்னம், தாபத்தை தீரா தண்ணீர், தரித்திரம் அறியா பெண்டிர், கோபத்தை அடக்கா வேந்தன், குருமொழி கொள்ளா சீடன், பாபத்தை தீரா தீர்த்தம், பயனில்லை ஏழும் தானே அப்படின்னு சொல்றா. இந்த ஏழும் உபயோகம் இல்லாத விஷயங்கள் அப்படின்னு சொல்றா. ஆபத்துக்கு உதவாத பிள்ளை இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன அப்படிங்கிறா. ஒரு அவசர ஆத்திரம் வரும்பொழுதுதான் நம்முடைய பிள்ளையானவன் நமக்கு உபயோகப்பட வேண்டும். அது மாதிரி ஒரு பிள்ளை நமக்கு உபயோகமாக இல்லை, அவன் அவசரத்துக்கு உதவல, ஏதோ ஒரு அவசரம், ஒரு உடல்நிலை சரியில்லைன்னு சொன்னா அவன் பக்கத்துல இருந்து பார்த்துக்கணுமே தவிர அவன் எங்கேயோ இருந்துகிட்டு நான் அங்கிருந்து ஆள் அனுப்புறேன் இங்க இருந்து ஆள் அனுப்புறேன்னு சொன்னா ஆள் அனுப்புனா கூட நேரத்துக்கு வந்து சேரணும் இல்லையா? அவன் உதவி செய்ய வேண்டும் அல்லவா? அவன் நம்ம இப்போ போன் பண்ணா கூட எடுக்காத பசங்கள்லாம் இருக்காங்க தெரியுமா? இந்த மாதிரி ஆபத்திற்கு உதவாத பிள்ளை. அதே மாதிரி பார்த்தோம்னா கை நிறைய காசுங்கிறது இருக்கும், ஆனா நினைச்ச நேரத்துக்கு நினைச்சதை சாப்பிட முடியாது தெரியுமா? அரும் பசிக்கு உதவாத அன்னம்னு சொல்றா. அன்னம் நிறைய இருந்தா கூட போய் எடுத்து சாப்பிட முடியாத சூழல்ல கூட நிறைய பேர் கஷ்டப்படுவா. வயிறு நல்லா கபகபான்னு பசிக்கும், ஆனா சாப்பிட முடியாது. அரும் பசிக்கு உதவாத அன்னம், தாபத்தை தீராத தண்ணீர்னு சொல்றா. தாகத்தை தீர்க்காத தண்ணீர் இருந்தா என்ன, இல்லட்டா என்ன. அதே மாதிரி தரித்திரம் அறியா பெண்டிர் அப்படின்னு சொல்றா. ஒரு குடும்பத்தினுடைய தலைவியானவர், அந்த குடும்ப தலைவிங்கிறவ அந்த வீட்டினுடைய அந்த வருமானம் எவ்வளவு எவ்வளவு வர்றது போறதுங்கிறத பார்த்துதான் செலவு பண்ணணும். அதை விட்டுட்டு இஷ்டத்துக்கு செலவு பண்றது, நமக்கு வர்றதுக்கே காசுங்கிறது இல்லை, சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்னும் பொழுது ஆடம்பர செலவுகளை செய்கிறார்கள் அல்லவா? அது போன்ற தரித்திரம் அறியா பெண்டிர் அப்படின்னு சொல்றார். கோபத்தை அடக்கா வேந்தன்கிறார். ஒரு அரசாட்சியை செய்பவர்கள் தங்களுடைய கோபத்தினை அடக்க வேண்டும். அப்படி அடக்கவில்லை என்று சொன்னால் அவர்களாலும் இந்த உலகத்திற்கு உபயோகம் இல்லை. குருமொழி கொள்ளா சீடன் சொன்னார். குரு என்ன சொன்னாரோ அதை அப்படியே கேட்கணும். ஆசிரியர் சொல்வதை கேட்காத சீடனாலும் இந்த உலகத்திற்கு உபயோகம் கிடையாது அப்படிங்கிறா. பாபத்தை தீரா தீர்த்தம். ஒரு தீர்த்தம்னு சொன்னா, ஒரு தீர்த்த கரை இருக்கிறதுன்னு சொன்னா அங்க போய் நம்ம ஸ்நானம் பண்ணும்பொழுது நம்முடைய பாவங்கள் எல்லாம் போக வேண்டும். அப்படி போகாத ஒரு சூழல் இருக்குன்னு சொன்னா அதுவும் உபயோகம் இல்லாத ஒரு விஷயம்னு சொல்லிட்டு இந்த 7 விஷயங்களுமே பயனில்லைன்னு சொல்லி அந்த விவேக சிந்தாமணி அப்படிங்கிற ஒரு நூலானது சொல்கிறது.